ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்னைக்கு பசியும் ருசியும்ல மதியம் சாப்பிட்டு மீதம் இருக்கக்கூடிய சாதத்தில் ஒரு அருமையான மெதுவடை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய இந்த வடையை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். மிக்ஸி ஜாரில் 1 கப் சாதம் சேர்த்துக்கலாம். பச்சரிசி சாதமாக இருந்தாலும் புழுங்கரிசி சாதமாக இருந்தாலும் செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/4 கப் ரவை சேர்த்துக்கணும். அதாவது எந்த கப்பில் நீங்கள் ரைஸ் சேர்த்திங்களோ அதே கப்பால் 1/4 கப் ரவை சேர்த்துக்கணும். 1 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சி, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி உளுந்து மெதுவடைக்கு எப்படி அரைப்போமோ அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். பார்க்குறதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் மாவு. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 கப் பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துக்கணும். பொட்டுக்கடலையை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி சேர்த்துருக்கேன். நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, நறுக்கின 1 பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு பார்க்கறதுக்கும் சரி, கையில் எடுத்து வடை தட்டும் பொழுதும் சரி, மெதுவடைக்கு உளுந்தில் அரைச்ச மாவு மாதிரியே இருக்கும். வடை பொரிக்கிறதுக்காக பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். மரச்செக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன்னா நீங்களும் அதுவே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லது. ஆயில் ஹீட்டான பிறகு நம்ம எப்பொழுதுமே மெதுவடை தட்டுற மாதிரி தட்டி இதில் 1 by 1 சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மாவு பார்க்குறதுக்கு உளுந்து வடை மாவு மாதிரி இருக்குமே தவிர டேஸ்ட்டு அந்த டேஸ்ட்டு இல்லாமல் டிஃப்ரெண்ட்டான சுவையில் ரொம்ப சூப்பராக இருக்கும். லெஃப்ட் ஓவர் ரைஸில் செஞ்சோம் அப்படின்னா சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக ஒரு பக்காவான ரெசிபியாக இருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பாக, உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக, வெங்காய வாசத்தோட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி வடையாக தட்டி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். வடை சாப்பிட்ணும் அப்படின்னு தோணின உடனே சட்டுன்னு 1 கப் ரைஸை வச்சு 10 நிமிஷத்தில் இந்த வடையை நம்ம குயிக்காக செஞ்சிடலாம். திடீர்னு கெஸ்ட் வந்தால் கூட இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு கொடுத்தா அசத்தலாம். இந்த வடைக்கு புதினா சட்னி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.